சிறகடி காசாய் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தினேஷ் வந்து திரும்ப ரோகிணியை மிரட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். மிரட்டி பணம் வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரோகிணிக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு 10 லேக் வேணும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ரோகிணியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் நகை எடுக்க போயிருக்காங்க. அவங்க வந்து வீட்டில் நகையை வச்சோன்னா யாரும் இல்லாதப்ப நான் சொல்கிறேன், அப்போ வந்து நீ அந்த நகையை எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து பிளான் சொல்கிறாங்க. அதேமாரி யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த தினேஷ் பார்த்திங்கன்னா நகையை வந்து எடுக்கிறதுக்காக வந்துட்டாங்க. கரெக்டாக முகமுடியெல்லாம் போட்டுட்டு நகையை வந்து எடுத்துருவாங்க. நகையை எடுத்துகிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக மனோஜ் வந்து உள்ளே வருவார். அப்போ வந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறப்ப மனோஜ் வந்து அவரை பிடிச்சி உள்ளே போட்டுருவார். அந்த சமயத்தில் மீனாவும் ஸ்ருதியும் வந்துடுவாங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா அந்த தினேஷை போட்டு அடின்னு அடிச்சிட்ருப்பாங்க. ஆனால் இன்னமும் முகமுடியை கழட்டாமல் தான் அடிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்துடுவாங்க. அவங்களும் சேர்ந்து அடிப்பாங்க. அப்போ ரோகிணி வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோகிணி நம்ம நகையை திருடுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டான், அவனை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிரும். ஐயோ தினேஷ் மாட்டிக்கிட்டானே, நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து முழிச்சிட்ருப்பாங்க. தினேஷ் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணி வந்து மாட்டிப்பாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.